அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்பிரிக்கால. அங்க நிறைய கண்டஸ்டன்ஸ், அதுல அவரு ஒரு கண்டஸ்டன்ட். என்னமோ தெரியாது, ஒரு ஒரு ஐரானிக். ஸோ அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கும். அதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான். அப்பெல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க, அது அந்த மேட்டர்லாம் தெரியாது. அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா, பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸ், ஆனஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஷோ பார்க்கலாம், ரொம்ப பேசிட்டு இருப்பாரு. அண்ட் மோர் தென் தட், இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க, இஸ் வெரி வெரி டேலண்டட் பாய். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நவ். பட் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போறீங்க நீங்க. அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் இருக்கு. யூ கேன் டூ அக்ரோபாட்டிக்ஸ், டான்ஸ், எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ். இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை, அது நான் தான் இப்போவே பார்க்குறேன். ஸோ ஐ welcome him as my son-in-law to my family. And again, I should talk about my daughter. நான் எப்பவும் I'm very very proud of my daughter. என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளவு இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள், லாஃப்டர், இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர். அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னா, என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னா, ஐஷு என்னமோ பேசணும்பா. என்ன பேசணும்? இல்ல தெரியாது, உங்ககிட்ட தனியா தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம், ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது. ஆமாப்பா இந்த மாதிரி. ஆஹா சரி, யாரு அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதி